காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. வெள்ளியங்கிரி மலை வந்தாச்சு. வாசல் இதுதான். உங்களுக்கு சூப்பர் வைவாக தெரியணுன்றதுக்காக தான் ஹெல்மெட்டு போட்டு உங்களுக்காக மேலே ஏற முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம எடுக்கிற குச்சியில் தான் நம்மளோட மலை ஏற்றமே இருக்குது. இது பெண்டாக இருக்குது, கண்டிப்பாக ஆகாது நம்மளுக்கு. நம்ம இதை வச்சுட்டு சும்மாவும் வர மாட்டோம். அவன் சைஸுக்கே கரெக்டாக எடுக்கிறான். ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது. இது பர்ஃபெக்டாக இருக்குண்டா. ரொம்ப சிறப்பாக எடுத்தாச்சு எல்லாருமே. பர்ஃபெக்ட் கிடையாது. போகலாம். ட்ராவல் ஆஃப் த ஸ்பேரோ ப்ரோ. புரியல. ட்ராவல் ஆஃப் த ஸ்பேரோ. ஒரே சார் மொபைல் எடுத்து வந்துடுறேன். ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ போடுவீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. நாளைக்கு கூட போட்டுருவோம் ப்ரோ. 2 டேஸில் போட்டுருவீங்களா? மேலே போயிட்டு வந்துட்டீங்களா? இப்போ தான் போகிறீங்களா? இப்போ தான் ப்ரோ ஏறுறோம். நீங்கள்? நாங்களும் இப்போ தான். வாங்க சந்திப்போம். மேலே போயிட்டா ஏறலாம். இதெல்லாம் வந்துருக்கலாம். கேட்டுருக்கேன் நான். லிங்க்கு உங்களுக்கு இன்ஸ்டாவில் ஸ்பேரோ ரைடர்னு போட்டுக்கோங்க. வாங்க மேலே சந்திப்போம். கண்டிப்பாக மேலே சந்திப்போம் ப்ரோ. ட்ராவல் ஆஃப் த ஸ்பேரோ தம்பி. நீங்கள் போட்டு இன்ஸ்டாகிராம் இருக்கான் இல்லைண்ணா? சரி ஓகே. யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். இந்த பேர் டவர் கிடைக்கும் போது நீ போய் பாரு. சரி பாய். வாடாக்கா தலைவா. அப்படியே இருங்க தலைவர். நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் உங்க கூட. வாங்க தலைவர். பூண்டி நகர் அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவரே உங்களை மேலே வந்து சந்திக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் ஏறலான்றது டார்கெட். ஏன்னா வெயில் ஒன்றும் முடியாதுன்றதுனால நான் இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம். நம்ம கூட வந்துக்கிறான்னா 2 பேர், நானே இவர் எல்லாமே புதுசு. எஸ்பிஎஃப் மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆமாம் தலைவர். ட்ராவல் ஆஃப் த ஸ்பேரோ தலைவர். ட்ராவல் ஆஃப் த ஸ்பேரோ. செக்கிங் இருக்குதுங்க. கண்டிப்பாக பிளாஸ்டிக்லாம் அலோடு கிடையாது. வரவங்க எல்லோரும் முன்னாடியே உஷாராகி வந்துடுங்க. பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில் மட்டும்தான், அதுவும் டோக்கனோட. நானா இருக்கும் தப்பிச்சு, நீயா இருந்தா மாட்டிருப்ப. கைகள் எடுத்து வந்துருக்கலாம். அதெல்லாம் போயிட்டு வந்தவங்க தூக்கி போட்டதா ஏன்டாடி. அதுக்கு எதுக்கு 30 ரூபா கொடுத்தோம் நம்ம? பூச்சிரா. ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு வெள்ளியங்கிரி பயணம். ரொமான்ஸ் பண்ணுறாங்கடா 2 பேரும். பேகு கூட எதுவும் கண்டுக்கலடா ப்ரோ. ஒரு ஹாய் சொல்லுங்க தலைவர். ஹாய். நீங்களும் சொல்லிவிடுங்க ப்ரோ. கண்டிப்பாக ஓம் நமச்சிவாய. ஆனால் ஸ்டெப்பு எல்லாமே கொஞ்சம் ஹைட்டாக தான்டா இது. செங்குத்தா பயங்கரமாடா. நின்று ஏறினாலே நம்மளுக்கு டயர்ட் ஆயிருந்தாடி. இல்லை வேறவங்க ட்ரெயின். வரிசைங்களா கம்பு மட்டும்தான் கண் தெரிவிப்படுது. ஜீவா முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஏறு பார்ப்போம். மாமாவை காட்டிடலாம் தலைவரை. சிரிச்ச முகமாக இருக்கிறாரு. உண்மையாலுமே மூச்சு முட்டுது.
இங்கே எங்கே கூலாக ஏறிட்டு இருக்கீங்க? போச்சு, ஒன் வேல வந்துட்டேன் இது நான். தலைவர், இந்த இடத்துக்கு வறண்ட காடுன்னு இடத்துக்காக வந்துச்சா நம்மளை வறண்ட வைக்கிறதுக்காக வந்துச்சா? அதுக்கு தான் சாதாரணமாக பேர் வைக்கல வைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சக்கரா எனர்ஜி பொறுமையாக யூஸ் பண்ணுவோம். என்ன தலைவா, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ட்ராவல் ஆஃப் த ஸ்பேரோ தலைவரை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. கம்பு இருக்கும், ஒரு 3வது கால் மாதிரி நல்லா யூஸ் ஆகுது. உண்மையாலுமே கம்பு இல்லைன்னா ஏற முடியாது. யாராவது வீம்புக்கு கம்பு இல்லாமல் நான் ஏறி காட்டுறேன்னு வந்தால் அதை தயவு செஞ்சு. நிறையா பேர் கீழே இறங்குறவங்க கையில் கம்பு இல்லை, மேலேயே தூக்கி போட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்தையும் ஏறும்போது இங்கே முடிஞ்சு இவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது போனோன்னு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றன்ற மாதிரி போய்கிட்டே இருக்கு ரோடு. அதுவும் சாதாரணமாக இல்லை, ஓரளவுக்கு மேடாக இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டம் தான், பார்த்துக்கலாம். ஓம் நமச்சிவாய. வாங்க வாங்க போகலாம், உட்காராதீங்க, வாங்க. இதுக்கு நிறையா பேர் ஏன் வச்சுருக்காங்கன்னு இப்போ தான் புரியுது. மாயமலை, தென்காயில் எதுவும் அது இதுன்னு. நீங்களே பாருங்கள், ரோடு எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. கொஞ்சம் தான் பரவாயில்ல, மூச்சே கப்புன்னு நினைக்கிது. பிடிச்சிடலாம். அதாவது இப்போ நினைக்கிற மாதிரி தான் தோணும். இந்த மேடு ஏறி இறங்கினா முடிஞ்சுன்னு, ஆனால் போயிட்டே தான் இருக்குது. நீ எவ்வளோ தூரம் இருக்கும்? இன்னும் 1 மணி நேரம் ஆகும். சூப்பரு, பயங்கரமாக இருக்கும். ஓகே தலைவர். ஓ நமச்சிவாய தலைவர். சிவா சிவா. எஸ்பிஎஃப் அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு முதல் டைமுங்க, ஃபஸ்ட் டைம் வராங்க. மற்றவங்களாம் கீழே இருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. அவங்க கூட வந்தால் ரொம்ப நம்மளுக்கும் உடம்பு டயர்டாகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏறிட்டு வெயிட் பண்ணலாம், அவங்க கூட ஜாயின் ஆகிடலான்னு பார்க்குறேன். இவருக்குலாம் டவர் கிடைக்குது, பரவாயில்ல. அங்கேயே கிடைக்கல தலைவா, அதனால தான் கேட்குறேன். ஏன் ப்ரோ ஓய்வு எடுக்க உக்காந்துட்டிங்களா? அவ்வளோதான், புறப்பட வேண்டியதான் சிவனை சொல்லிக்கிட்டு. கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகுது ப்ரோ. ட்ராவல் ஆஃப் த ஸ்பேரோ. ஸ்பேரோ. சரி ஓகே ப்ரோ. கண்டிப்பாக வரீங்களா இல்லை கீழே இறங்குறீங்களா? வாங்க வாங்க, கண்டிப்பாக வாங்க, எல்லோரும் பார்த்துட்டே ஒட்டுக்காக போகலாம். அவ்வளோதாங்க, ஃபுல் எனர்ஜியும் முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல தான் நம்ம ராக்லியாக மாற வேண்டிய நேரம். என்ன ஆனாலும் சரி போயே ஆகணும். இல்லை சாமி, எங்கே சாமி தள்ளாடி தூங்குறீங்க? கண்டிப்பாக யூடியூப் தான். ட்ராவல் ஆஃப் த ஸ்பேரோ. ட்ராவல் ஆஃப் த ஸ்பேரோ. சரி ஓகே, கண்டிப்பாக. சரி ப்ரோ. எஸ்பிஎஃப் நிறையா பேர் கேட்குறாங்க, கண்டிப்பாக சப்போர்ட் வரும். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். போயிடுவோம். தூரத்தையும் பார்க்கலாம், பின்னாடியும் பார்க்கலாம். நடந்து போயிட்டே இருக்கலாம், அப்போ தான் போக முடியும் டக்குன்னு. இல்லைன்னா ரொம்ப மூச்சு வாங்கும். ஆனால் சீரியஸாக எஸ்பிஎஃப் ரோடு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், செங்குத்தாக இருக்குது. ஆனால் இதுலேயும் ஒருத்தர் மூட்டையை வச்சுட்டு மேலே ஏறினார், அதுதான் பெரிய விஷயம். டெய்லிக்கு வந்து போகிறவராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். விடுங்க, நம்பிக்கையோடு வாங்க போகலாம். மலையே நம்மளுக்கு இவ்வளோ டாஸ்க்கு கொடுக்குன்னு நினச்சி பார்க்கல. இருந்தாலும் நம்ம கைவிடக்கூடாது, ஏறியே ஆகணும்.
ஏன்னா இருட்டாகிடுச்சுன்னா விளாக் எடுக்க முடியாது. மார்னிங் தான் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஏறிட்டு ரெஸ்ட் எடுப்போம். பின்னாடி இருக்கிறவங்களும் வந்துடுவாங்க. சின்ன பையன் யோசிப்பான், நான் பாட்டில் வீட்டில் ஜாலியாக இருந்திருப்பேன்ட்டு. சரி காய்ஸ், நம்ம கூட்டாளிங்க இன்னும் வர மாதிரி தெரில. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஏறிட்டே இருந்தோம்னா வெள்ளை பிள்ளையார் தான் வெள்ளை பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறேன். அது வந்துருச்சுன்னா முதல் முடியுது. இவர் தான் சாக்லேட் கொடுத்தாரு. பார்த்தோன்னா ஞாபகம் வருது, இவர் கொடுத்து அந்த சாக்லேட் சாப்பிடவும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றீங்களா? மேலே நீங்கள் பெரிய பாதைலாம் எங்கே ப்ரோ? பெரிய பாதை ஐப்மலை. ஆமாம், அதெல்லாம் போகும்போது ஃபஸ்ட்டு மண் வேப்பலாமல் இருந்து அதுக்கு ரைட் லைட்டாக கொஞ்சம் சருவில் இருந்து கறி மேலே அது மேலே ஏறும்போது இதுமாரி இருந்து இறங்க சொல்ல கொஞ்சம் ஈஸியாக இருந்து. இதுவும் அப்படி தான் ப்ரோ. இங்கே முடிஞ்சிருச்சுன்னு தான் நானும் நினச்சிட்டு வரோம். போயிட்டே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ண அதுக்கு பேர் தான் மாயமலைன்றாங்களா ட்ரைக்கு. இந்த பொறுமலையே நம்ம தாக்கு பிடிச்சிட்டு நம்ம வின் பண்ணிடலாம், வெற்றி பெற்றுலாம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ராக்லியாக மாற வேண்டிய நேரம் இது. நீங்கள் தனியாக தெரியுங்களா? ஆள் வந்துருக்காங்க பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. இதாக வந்துட்டான் பாருங்க. வாங்க போகலாம், வாங்க வாங்க. எங்கே வந்தவங்கெல்லாம் ஓடி போட்டீங்க. இந்த மற்றவங்களாம் எங்கடா? ஒருத்தர் கீழே இறங்கிட்டாரு. ஏன்டா? யாரா லாஸ்ட்டாக வந்தார்? வரலன்னு சொல்லிட்டு இறங்கி விட்டாராடா. என்னடா அடி தலை வீடியோ தலைவரா, டாட்டா சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி நல்லா இருக்கு உனக்கு இந்த காஸ்டியூம். ஏன்டா ஏறி இறங்கிட்டு வந்துட்டு அவன்கிட்ட போய் இந்த அவன் ஏறி இறங்கிட்டாலும் அதை பாராட்டணும். 6வது வருஷம். சூப்பர். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வருஷம். நீங்களுமா? மியூச்சிலாம் வாங்கலை, போகலாம். அவங்கள பின்னாடி ஒருத்தர் இறங்கிட்டாருன்றி அதை நினச்சா தான் கவலையாக இருக்குது. ஓனம் ஓனம் ஐயா, நன்றிங்க ஐயா. ஓனம் சிவாய். கண்டிப்பாக ப்ரோ, டாட்டா சொல்லுங்கள் ப்ரோ. கைஸ், அப்போ சொன்ன மாதிரி தான் இப்பயும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி தான் நானும் எதிர்பார்த்து வரேன். ஆனால் போய்கிட்டே இருக்குது. அதுவும் இருக்க செங்குத்தாக இருக்குது மலை. பாருங்க, இதெல்லாம் பார்த்தாலும் தெரியும். கீழே ஃபுல்லாக அப்படியே இறக்கம் தான், கண்ணு கெட்டின தூரம் வரையுமே. இந்த பக்கம் ஃபுல்லாக மேடு மட்டும்தான். அவ்வளோதான் முடியுதுன்னு நினைக்கிறோம். அப்படியே போயிட்டே இருக்குது. ஓகே, இதில் ஒரு மோதி பார்த்துடலாம். எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க, ஏறுறத விட இறங்குறது கஷ்டம்ன்ட்டு. இன்னொன்று சொல்கிறாங்க, சும்மாவே ஏற முடியாது, நீ வேறு ஹெல்மெட்டு போட்டு ஏறன்ட்டு. என்ன பண்ணுறது, விளாக் எடுத்து ஆகணும். ரொம்ப நாள் கேப் போட்டாச்சு. இந்த வாட்டெலாம் விடாமுயற்சியாக எடுத்துகிட்டே போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏறும் போதே இந்த இது உங்களுக்கு இப்படி கிராஸாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மேடாக இருக்குது. அப்படி தான் ஏறிட்டுருக்கேன். புரியல தலைவா, கஷ்டம்தான் தலைவா, விளாக் எடுக்கணும்ல. மிச்சவாய தலைவர மேலேயே கீழே இறங்குறீங்களா? வாங்க வாங்க, முன்னாடி போயிட்டுருக்கேன். இப்போ தான் சொன்னேன், அவரும் அதே தான் சொல்கிறாரு, ஹெல்மெட்டு போட்டு எப்படி ஏறுறேன்னு. வாடா வாடா போகலான்டா. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ரோடு முடிய போகுதுன்னு நினச்சி வரும்போது. இப்போ போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது மூச்சு வாங்குது. ஆனால் அவ்வளோக்கா கஷ்டமாக தெரியல.
வழி மறைக்காதப்பா நவருப்பா. வந்தாச்சு. என்ன அதோட அது ஒரு ஆச்சரியம்தான். இந்த விநாயகரை பார்க்குறதுக்கே கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. இன்னும் நம்ம தலைவரை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு தெரில. கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம். ப்ரோ போட்டு ப்ரோ முதல் மலையை முடிச்சிட்டோம் ப்ரோ. எஸ்பிஎஃப் நீங்களும் வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்ருங்க. கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு எல்லாமே. எண்ணம் போல் வாழ்க்கை.